அன்று போல் திலக் காரோட்ட முயல அதை தடுத்து தானே தன் காரை செலுத்த அவர்களுக்கு தனிமை வேண்டும் என புரிந்து திலக்கும் தன் காரை எடுத்துக்கொண்டு தன் மனைவியோடு கிளம்ப ஜெய் தன் காரில் தன் காதல் மனைவியோடு அப்பா இப்போவாவது நம்மளை தனியாக விட்டாங்களே என்ற பெருமூச்சோடு கிளம்பினார். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை? இது விகு சொல்ல வேண்டிய டைலாக் என்றார் மைதிலி. இல்லை இல்லை, ஜெய்யின் காதல் மயில். அவன் என் பையன்டி, என் ஒட்டுமொத்த காதலுக்கும் கிடைச்ச முதல் பரிசு. அவனெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான், ஒன்றி ஆக்ஷன் தான். அதான் அவன் தன் பொண்டாட்டியை சத்தமில்லாமல் தனியாக தள்ளிக்கிட்டு போயிட்டான் பாரு என்றார். அதற்கு சந்தோஷமாக தலையசைத்து ஆமோதித்த மைதிலியும், ஆமாங்க, நான் கூட ரொம்ப பயந்தேன் இந்த கல்யாண ஏற்பாட்டை நினச்சி. அவன் குணத்துக்கு இது சரிப்பட்டு வருமானு. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் என் நம்பிக்கையும் தைரியமும். ஆனால் இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை என்றார். அதை கேட்டு தன் மனைவியை திரும்பி பார்த்தவருக்கு அவரின் மனநிலை தெளிவாக புரிந்தது. அதையும் மீறி அவர் தன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை கர்வம் கொள்ள வைத்தது. இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அவர் தன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் கொஞ்சமும் மாற்றம் வரவில்லை என்பது அந்த காதல் கணவருக்கு அத்தனை நிறைவை கொடுத்தது. அதே போல திலக் மற்றும் பூஷிதாவும் தங்களின் திருமணம் நடந்த விதம், அப்பொழுது நிகழ்ந்த சம்பவங்கள் என்று அனைத்தையும் பற்றி பேசியபடியே பயணிக்க அங்கிருந்து கிளம்பிய மற்றொரு ஜோடியும் அன்றைய நாளின் முக்கிய ஜோடியுமான விஹான் மற்றும் ஆருஷா கார் கிளம்பியதிலிருந்து ஒரு வார்த்தையும் பேசாமலும் அவ்வளவே ஒருவரை ஒருவர் திரும்பியும் பார்க்காமலும் தன் பயணத்தை தொடர்ந்தனர். 7 நட்சத்திர ஹோட்டலில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு பார்ட்டி ஹால் வாயிலில் இருந்து அழகிய வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற மெல்லிய துணி கொண்டு அழகான மடிப்புகளோடு வழி முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு அதே இரு நிற பல வகையான பூக்களை கொண்டும் சாரம் சாரமாக தொங்கும் விளக்குகளாலும் மேலும் அனைவரும் அசரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த நுழைவாயிலே சொன்னது அவர்களின் தரத்தையும் அதற்கு தண்ணீராக செலவழிக்கப்பட்ட பணத்தையும். வாயில் அலங்காரமே இப்படி என்றால் உள் அலங்காரம் எப்படி இருக்கும் என்ற ஆருவின் மனதின் கேள்விக்கு ஏற்ப அந்த பார்ட்டி ஹாலின் ஒவ்வொரு இன்ச்சும் பணத்தை வாரி இறைத்து இருப்பதை சொல்லாமல் சொல்லியது. இவர்களின் வருகைக்காகவே காத்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் பார்வையும் இவர்கள் மேல் பதிய ஒரே நேரத்தில் அனைவரின் கவனமும் தங்கள் மேல் திரும்பியதை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவள் வெளி நுழைவாயிலில் வைத்து உள்ளே இப்படி செல்வதுதான் இங்கு வழக்கம் என்று ஆருவிற்கு பேசக்கூட சந்தர்ப்பம் கொடுக்காமல் அவளின் வலது கையை தன் இடது முழங்கையுக்குள் கோர்த்து அழைத்து வந்தவனின் கையை இறுக பற்றவும் அவளின் பதட்டம் புரிந்து அதை தணிக்கும் வகையில் மெல்ல தன் வலக்கையால் தட்டி கொடுத்தான் விஹான். அவனின் இந்த செய்கை அவளுக்கு சொல்லன்ன தைரியத்தையும் ஆறுதலையும் தர அதை கொடுப்பது யார் என்பதும் யாரை இப்பொழுது சரணடைந்திருக்கிறோம் என்பதும் ஆருவிற்கு அந்த நிமிடம் நினைவுக்கு வராமலேயே போனது. அதே போல இந்த காட்சி அங்கு இவர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த ஆருவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் மனதை நிறைத்தது. மகள் முழு மனதோடு சம்மதிக்கவில்லையோ என்ற உறுத்தலோடு இருந்தவர்களை நிம்மதி கொள்ளவும் வைத்தது. இவர்கள் மேடையை நெருங்கவும் அதற்காகவே காத்திருந்தார் போல் வந்து இவர்களோடு சேர்ந்து கொண்ட அரவிந்த் மற்றும் பூர்ணிதாவை கண்டு அழகாக புன்னகைத்தவன் இயல்பான உரையாட அவர்களும் இவர்களோடு கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது மேடை ஏறிய ஜெய் தன் கம்பீரமான குரலில் வந்திருந்த விருந்தினர்களை தன் சார்பாகவும் தன் குடும்பத்தின் சார்பாகவும் வரவேற்று முதலில் விஹான் மற்றும் ஆருவை மேடை ஏற்றி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தவும் அங்கு வந்திருந்த தொழில்முறை நண்பர்கள் அனைவருக்கும் விஹானை முன்பே அறிமுகம் இருந்ததால் எல்லோருடைய கவனமும் ஆருவின் மேல் இருந்தது. அங்கு வந்திருந்த பலர் விஹானை தங்களின் மருமகனாக ஆக்கிக்கொள்ள நினைத்திருக்க அவர்களின் ஆசையை நிராசையாக்குவதைப் போல் திடீரென அவனின் திருமண செய்தி அறிவிக்கப்படவும் அப்படி என்ன இந்த பெண் உயர்வு என்பது போன்ற ஆராய்ச்சி பார்வையோடு அவளை பார்வையிட்டு கொண்டிருந்தனர். இதில் பலருடைய ஆசையை பற்றி விஹான் முன்பே அறிந்து வைத்திருந்தான். அவனிடம் சில நேரங்களில் தங்கள் மகளை பற்றிய பேச்சை எடுத்து தங்கள் விருப்பத்தை மறைமுகமாக தெரியப்படுத்த முயல அதற்கு இவன் சந்தர்ப்பம் கொடுக்காமல் தவிர்த்து இருக்கிறான். எனவே அவர்களின் முன் தன் மனைவி தனக்கு எத்தனை உயர்வு என்பதை வெளிப்படுத்த தோளோடு அவளை அணைத்தபடியே நின்றிருந்தான். ஆருவிற்கு இது எல்லாம் பழக்கம் இல்லாத ஒன்று என்பதால் உண்டான படபடப்பிற்கு விஹானின் அருகாமையும் அணைப்பும் தெம்பாக இருக்க எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பாந்தமாக அவனுள் அடங்கி கொண்டாள். தன்னை அறியாமலேயே இவர்களை அறிமுகப்படுத்தி முடித்து இவர்களுக்கான அலங்கரிக்கப்பட்ட இருக்கைகள்
அருகில் அவர்கள் சென்று நின்றதும் அடுத்து தனது இரண்டாவது மகளும் மருமகனுமான பூர்ணிதா மற்றும் அரவிந்தை மேடைக்கு அழைத்து அறிமுகப்படுத்தவும், அவரின் தொழில் சாம்ராஜ்யம் மற்றும் கணக்கில் அடங்கா சொத்தை குறிவைத்து அதற்காக பூர்ணிதாவை தங்கள் மருமகளாக்கி கொள்ள நினைத்த பலரின் பார்வை அரவிந்தை அளவிட்டது. ஆருஷாவும் அரவிந்தும் எந்த குறையும் சொல்லும்படி இல்லை என்றாலும் நிச்சயமாக ஜெய்யுடைய அந்தஸ்திற்கு முன்பு இவர்கள் வெகு சாதாரணமே. தங்களின் இத்தனை வருட கனவை கலைக்க திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள் என்பது போன்ற இவர்களை பார்த்திருந்தவர்களாலும் மனதார ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிதான் இருந்தது. அது இந்த 2 ஜோடிகளின் ஜோடி பொருத்தமே. அத்தனை அழகாக ஒருவர் பொருந்தி இருந்தனர். ஒரே நிற உடை அணிந்து 2 ஜோடிகளும் ஒரே மேடையில் நின்றிருக்க, அவர்களின் உடையின் நிறத்திற்கு ஏற்றால் போல் மேடையின் உள் அலங்காரம் அமைந்திருக்க, மேடைக்கு நடுவில் அலங்கார இருக்கைகள் ஒரு பக்கம் ஆருவை தோளோடு சேர்த்து அணைத்தபடி விகானும், மற்றொரு பக்கம் பூர்ணிதாவை இடையோடு அணைத்தபடி அரவிந்தும் நின்று இருந்தது அவ்வளவு அழகாக இருந்தது. அழகாக, அமைதியாக, எந்த குறையும் சொல்ல முடியாத வகையில் நடந்து கொண்டிருந்தது திருமண வரவேற்பு. அனைத்து வகையான உணவு வகைகளும் சைவம் தனிப்பிரிவாகவும் அசைவம் தனிப்பிரிவாகவும் பிரித்து பஃபே முறையில் டின்னர் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் சிறிது நேரம் மேடையில் நின்றிருந்து விட்டு பின் கீழ் இறங்கி வந்தவர்களோடு பேசியபடியே அவர்களை விழா நாயகனாக கவனித்து கொண்டிருந்த விகான் ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு மதுபானங்கள் பரிமாறப்படவும் ஆருவை தன் அன்னை மைதிலியின் அருகில் விட்டுவிட்டு சென்று அவர்களோடு நின்று கொண்டான். ஆருவும் தன் அத்தை மைதிலியோடு கொஞ்ச நேரம், தன் தாய் தந்தை பெரியம்மா பெரியப்பாவோடு கொஞ்ச நேரம் என நேரத்தை கழித்தவள் தன் ஒரே செல்ல தங்கையின் அத்தான் அவ்வளவு ஹான்சம், வாவ் என்பது போன்ற வார்த்தைகளில் நொந்து போய் தனியாக வந்து அமர்ந்து கொண்டாள். ஏனோ இங்கே வந்ததிலிருந்து உள்ளுக்குள் ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருந்தது ஆருவிற்கு. தான் இந்த இடத்திற்கு பொருந்தவில்லையோ என்பது போன்று. இதற்கு முன்பே அவர்களின் உயர்வு தெரியும் என்றாலும் இப்போது அது ஏனோ மலையளவு கண்முன் தோன்றி ஒரு ஒதுக்கத்தை கொடுத்தது. இதற்கு முன்பு பூஷிதாவின் திருமணத்திற்கு வந்திருந்தாலும் அப்பொழுது இத்தனை ஆடம்பரம் இல்லாதது போல் ஒரு எண்ணம் எழுந்தது அவளுக்கு. நன்றாக நினைவிருக்கிறது. அப்பொழுது இந்த அளவு பணத்தை வாரி இறைத்து செய்யவில்லை எந்த ஒரு சடங்கும். ஆனால் இதுவே தங்களின் மத்திய தர குடும்பத்திற்கு மிக மிக ஆடம்பரமே. அந்த திருமணத்தில் இல்லாத ஆடம்பரம் இப்பொழுது எதற்கு என்று புரியாமல், அதோடு ஒன்றவும் முடியாமல் ஒதுங்கவும் முடியாமல் அனைத்தையும் ஒரு பார்வையாளராக மட்டுமே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஆருஷா. திருமணத்தில் இருந்த வித்தியாசத்துக்கு முக்கிய காரணம், முதலாவது பூஷிதாவுடைய திருமணம். மணமகன் வீட்டினர் விருப்பப்படி அவர்களின் குடும்பத்தினர் வழக்கமாக நடத்தும் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதும் அதற்கு ஈடாக ஜெய் மகளுக்கு வைரங்களாக வாங்கி குவித்ததும் தெரிந்ததே. இந்த யோசனையோடு அமர்ந்திருந்தவளின் அருகில் வந்து யாரோ அமரும் ஆரவம் உணர்ந்து திரும்பியவள் அங்கு அரவிந்த் இருக்கவும் அழகாக புன்னகைத்தாள். அவனும் புன்னகைத்து அவளிடம் பேசி கொண்டிருந்தவன் ஆருவின் சோர்ந்த முகத்தை கண்டு தானே ஒரு தட்டில் அவளுக்கு பிடித்த உணவை வைத்து அவளிடம் கொண்டு வந்து நீட்ட அவனிடம் இருந்து சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டு சாப்பிடத் தொடங்கினான் ஆரு. இவற்றை இந்த பக்கம் இருந்து தன் தொழிற்துறை சேர்ந்தவர்களோடு நின்று கொண்டிருந்த விகான் பார்த்து கொண்டிருக்க, அந்த பக்கம் இருந்து தன் தோழிகளோடு பேசி கொண்டிருந்த பூர்ணிதா பார்த்து கொண்டிருந்தாள். ஆருவே அருகில் அமர்ந்து அவளுக்கு பிடித்த உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுத்து அவள் ரசித்து உண்ணுவதை அன்போடு பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். அவள் சாப்பிடுவதில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்க முகத்தில் பறந்து விழுந்த முடிகளை மெல்ல காதோறும் ஒதுக்கிவிட்டவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தவள் தன் பணியை செவ்வனை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். இவற்றை இந்த புறம் இருந்து விகானும் அந்த புறம் இருந்து பூர்ணியும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். பின் இருவரும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து புன்னகைத்து கொள்ள பூர்ணி வாய் அசைவில் பாசமலர்கள் எனவும் அதை கண் அசைவில் ஆமோதித்தான் அவளின் பாசமலர் விகான். அதன் பின் நேரம் வெகுவாக செல்ல வந்திருந்த விருந்தினர் ஒவ்வொருவராக விடை பெற்று சென்றனர். குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் மீதம் இருந்த நிலையில் பூர்ணிக்காக காத்திருந்து அரவிந்த் அவளோடு இணைந்து உணவருந்த விகான் தன் உதவியாளரோடு விவாதித்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதை கண்ட பூர்ணி, நீங்கள் மட்டும் என்னோட சாப்பிட்றீங்க, அண்ணா பாருங்க தனியாக சாப்பிட்றாரு என அரவிந்திடம் குறைப்பட்டு கொள்ள, ஆறு பசி தாங்க மாட்டாமா அதான் என்றான் தர்ம சங்கடமாக முகத்தை வைத்தபடி. அவனுக்குமே இப்போது நினைக்கையில் அவன் செய்தது தவறாகவே தெரிந்தது. அந்த நேரத்தில் ஆருவின் முகம் இருந்த சோர்வு மட்டுமே தெரிந்த அண்ணனின் கண்களுக்கு இப்பொழுதே விகானின் பக்கம் இருந்து பார்க்க தோன்றியது. உடனே திரும்பி ஆறு எங்கே என்று பார்க்க அவ்வளவு எதையும்
தன் கவலையும் இல்லாமல் தன் அக்கா தங்கைகளோடு அத்தான்களோடும் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். பொதுவாக விஹானை நெருங்கிய அரவிந்த், சாரி விஹான், நான் அவ பசி தாங்க மாட்டான்னு தான் என துவங்கவும், ஹே நோ ஒரீஸ் அர்வி, அவ பசியோடு எனக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என இலகுவாக சொல்ல, ஆனால் அந்த குரலில் இருந்து அதை விஹான் சாதாரணமாகத்தான் சொன்னானா இல்லை கோபத்தோடு சொன்னானா என்று புரியாமல் குழம்பி நின்றான் அரவிந்த்.